பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தறி பிரியாணி. தறி பிரியாணி மலப்புரம் சைட்ல உள்ள ஒரு ஃபேமஸான ஒரு டிஷ். அது சிக்கன் பிரியாணி மாதிரி, அதே இது அரிசி இல்லாம ரவை வச்சு செய்யறது. ஸோ இட்ஸ் வெரி ஹெல்தி. இப்போ பார்த்துட்டு வருவோமா? ஃபஸ்ட்டு நான் கேஸ் பற்ற வைக்கிறேன். ஸோ அம்மா மாதிரி எல்லா இன்க்ரீடியன்ஸும் வச்சு அப்படி செய்ய எனக்கு தெரியாது. ரேண்டமாக அப்பப்போ தோணும் போது தான் இன்க்ரீடியன்ஸ் போடுவேன். ஸ்டார்டிங் ஆஃப் நம்ம கொஞ்சம் நெய்யில் ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கம்மியாக போதும் நெய். கொஞ்சம் சூடானோடனே ரவை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ரோஸ்டட் ரவையாக இருந்தாலுமே ரோஸ்ட் பண்ணணும், நல்ல ரெட்டாக ரோஸ்ட் பண்ணணும். ரவை எவ்வளோன்னு அளவு இருக்கா? அப்படி ஒன்றும் இல்லை, எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் எவ்வளோ கெப்பாசிட்டியோ வீட்டில் அவ்வளோ எடுத்துக்கலாம். எங்களுக்கு நாங்கள் 2 பேர் தான், அதனால் திஸ் மச் வுட் டூ. இல்லைம்மா, ப்ரௌனுக்கும் ஒயிட்டுக்கும் நடுவில் அது கோல்டன் அப்படி வரும். வறுத்துட்டு காமிப்போம். நல்ல ஒரு மனம் வரும், அப்போ யூ கேன் ஸ்டாப். ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் ஆகிட்டு. இப்போ நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா, வச்சுட்டு இப்படி பண்ணும்போது மேலே இப்படி கோல்டாக வரும், கீழே உள்ளது நல்லா ஃப்ரை ஆகி வரும். இதை மாற்றி வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி நான் பண்ணது வெஜிடபிள்ஸ் வச்சு, ஆனால் ஆக்சுவலி இட் ஷுட் பி மேட் வித் சிக்கன் ஒன்லி. அப்போ எனக்கு சிக்கன் போட்டால் அதுலேருந்து தண்ணி நிறைய ஊஸ் ஆனால் நான் நினைக்கிற டெக்ஸ்டரில் வராது. ஸோ அதனால ஐ தாட் நான் லைட்டாக செமி ஃப்ரை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சிக்கன் போடுற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அதுலேருந்து நிறைய தண்ணி ஊஸ் ஆகாது. சிக்கனில் மேரினேஷன் ரொம்ப நேரம்லாம் வைக்கலை, ஜஸ்ட்டு ரவை வறுக்கிறதுக்கு முன்னாடி தான் மேரினேட் பண்ணேன். காஷ்மீரி சில்லி, கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர், டர்மரிக் பவுடர், அப்புறம் கொஞ்சம் வினிகர், சால்ட், அவ்வளோதான். இதுக்கு ஃப்ரை பண்ண ரொம்ப கம்மியாக தான், ஜஸ்ட் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணது தான். இதே ஆயிலில் அனியன்ஸ் போட்டுக்கலாம் அடுத்த வாட்டி. இது ஃப்ரை கூட கிடையாது, லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு தான். இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். வந்துட்டு இந்த எண்ணெயை எல்லா இடத்துலையும் ஆக்கிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் இட் வில் ரீச். யூ கேன் புட் த சிக்கன். மாவுலாம் ஒன்றுமே போட வேண்டாம். ஆக்சுவல் சிக்கன் ஃப்ரை மாதிரி கிடையாது, ஜஸ்ட் ஃபார் த டைம் பீயிங் தான். இல்லை, காஷ்மீரி சில்லி பவுடர், அதனால அந்த கலர் இருக்குது. அண்ட் இது கூட்டி வச்சுக்கலாம், நிறைய மாய்ஸ்சர் அதுலேருந்து வரணும்னு இல்லை. நமக்கு கூட்டி வச்சு ஜஸ்ட்டு 2 வாட்டி திருப்பி போட்டு எடுத்துடலாம். ஓகே, இப்போ ஒரு சைடு லைட்டாக சூடாகிருக்கு, அப்போ நான் அப்படி திருப்பி போட்டுக்கிறேன். லைட்டாக இந்த அளவு ஆனால் போதும். பாக்கி நம்ம ரவையில் போட்டே we can cook. ஃப்ளைட்டு கீழே போகுதுல, மண்டையில் விழுந்துருமோ? ஃப்ளைட்டு கீழே போதும். பக்கத்து வீட்டில் வேலை நடக்குது. இப்போ ஃப்ளைட் போனாலே நான் மைண்ட் அங்கே தான் போகுது. லெக்கு குக் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் ஆயில் இருக்கிற போர்ஷனில் போடுங்க, அப்போ நல்லா குக்காகி வரும். ஓகே, எனக்கு ஆயில் இந்த சைடாக தான் இருக்குது, அதனால் ட்ராக் எவ்ரிதிங் ஹியர். பழையபடி ஃப்ளேம் கூட்டி வச்சுக்கலாம். அண்ட் அந்த பக்கம் இதே மாதிரி ரோஸ்ட் ஆனோடனே we can take it. இதில் வேணால் மசாலா செக் பண்ணிக்கலாம், எவ்வளோ காரம் உப்பு போட்டிருக்கீங்கன்னு. ஸோ தட் ரவை போடும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு போடுறதுக்கு ஜிஞ்சர், கார்லிக், பெப்பர்கார்ன்ஸ், அது போக ஒன்று எடுத்திருக்கேன் நான். இது கடல் பாசி, க்ளோவ், காடமம், ஒன்று போட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மல்லி தலை, புதினா இருந்தால் போட்டுக்கலாம், ஆனால் இன்றைக்கி இல்லை, அதனால் போடல. ஓகே, இப்போ இந்த அளவுக்கு போதும். எனக்கு உண்மையை சொன்னால் நான் நல்ல கோல்டாக இருந்தது சிக்கன். ஸோ அதனால் லைட்டாக அதில் சூடு ஏற தான் செஞ்சுருக்கோம். டிபெண்ட்ஸ் ஆன் தி சிக்கனோட அளவும், அப்புறம் குக்கிங்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒன்றுக்கு. டெல் ஃப்ரெஷ்ஷோட சிக்கன்லாம் டக்குன்னு குக் ஆயிரும், இது லூலுவில். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது. ஸோ அதனால் எனிவேஸ் நான் எடுத்துடுறேன். அனியன் போட்டு அது கூட நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா லெக்கு மட்டும் நான் கொஞ்சம் நேரம் போட்டிருக்கேன், ஏன்னா லெக் கொஞ்சம் டைம் எடுக்கும். லெக் மட்டும் இருக்கட்டும். ஓகே, இப்போ நான் அந்த லெக்கும் எடுத்துடுறேன். இப்போ இந்த ஆயிலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கோர்ஸாக கிரைண்ட் பண்ண ஜிஞ்சர், கார்லிக், அப்புறம் இந்த ஸ்பைசஸ், பெப்பர், இவ்வளோவும் போட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் இப்படி ஃப்ரை ஆனவுடனே அனியன்ஸ் வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் நீங்கள் என்ன வெஜிடபிள்னாலும் எடுத்துக்கலாம். என்கிட்ட மஷ்ரூம் இல்லை, ட்ரைட் ஆகிட்டு, அப்படியே கொஞ்சம் மஷ்ரூம் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ அனியன்ஸும் மஷ்ரூம்ஸும் ஒன்றாவே நம்ம போட்டுக்கலாம். இதில் ஒரே ஒரு ஸ்லிட் சில்லி எடுத்திருக்கேன், அனியன்ஸ் போட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆகணும்டா, லைட்டாக டிரான்ஸ்லூசன்ட் ஆனால் போதும். அந்த பிரியாணியோட டெக்ஸ்டரில் ஆனால் போதும், ரொம்ப
கிளாஸ் மாதிரி ஆனால் போதும், கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாம். இது ஃப்ரை பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். ஓகே, இதில் வந்து நான் மஷ்ரூம் போடல, ஏன்னா ரொம்ப கருத்துட்டு கட் பண்ணப்போ கூட இவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக இல்லை, இப்போ ரொம்ப கருத்துட்டு. அதனால் இதில் டைரெக்டாக நம்ம சிக்கன் ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் சிக்கன் இதில் போட்டு குக் பண்ணலாம். அப்போ இதில் உள்ள ஆயிலும் சேர்த்தே நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் போடலாம்ல? ஆமாம், போன வாட்டி நான் வெஜிடபிள் தான் செஞ்சேன். கேரட், இப்போ கேரட் இருக்குது, பீன்ஸ் இருக்குது, கேபேஜ் இருக்குது. இது ஆத்தென்டிக் மலபார் டிஷ்ஷில் வந்து தே ஓன்ட் புட் வெஜிடபிள்ஸ், ஒன்லி சிக்கன். இது வந்து நார்த்தன் கேரளாவில் உள்ளதுல மலப்புரம்க்கு தான் தரி பிரியாணி. அண்ட் இட்ஸ் வெரி ஹெல்தி. ரவா இஸ் ஹெல்தியில். ரைஸுக்கு பகரம் யூ கேன் யூஸ் ரவா. எகெயின் இதுலேருந்து தண்ணி வந்துடவே கூடாது, அதனால் ஃப்ளேம் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். ஓகே, இதை வந்து கொஞ்சம் மீடியம் சிம்மில் வச்சு அடைச்சி வச்சு கொஞ்சம் குக் ஆகட்டும். சிக்கன் ஃபுல்லாகவே குக் ஆகணும். இனி அது முடித்து கொஞ்சம் ரவை போட்டு அப்படியே எடுத்துடலாம். ஓகே, இப்போ வந்து இது நல்லா குக் ஆகி ரோஸ்ட் ஆகிடுச்சு, அதுலேருந்து தண்ணியே இல்லை. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இதில் உள்ள மசாலா ஆட் பண்ணலாம். நமக்கு எரிவு காரம் வேணுன்னா காரம், உப்பு வேணும்னா உப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நான் உப்பு ஆட் பண்ணுறேன், கம்மியாக தான். போதும் போதும். அண்ட் சம் பெப்பர். இனி வந்து லாஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ரவை போட்டால் ஆட் பண்ணக்கூடாது அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. இப்போ லைட்டாக ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி இப்போ இதில் வந்து ரவை போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து ரவை போட்டுக்கலாம். ரவை போட்டுட்டு இந்த சிக்கனில் ஃபுல்லாக ரவை கோட் ஆகணும். அப்படி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் மிக்ஸ் நல்லா பண்ணிங்கன்னா இந்த சிக்கனில் ஃபுல்லாகவே பொதிஞ்சிடும், தரையில் ரவையே இருக்காது. அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து எப்படி தண்ணி ஊற்றணுன்னா, அளவு எடுத்து தண்ணி ஊற்றுனீங்கன்னா குழஞ்சி போயிடும். அதனால் கையில் இப்படி எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு நீங்கள் ஊற்றி வரும்போது தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஊற்றணுன்னு. ஃபஸ்ட்டு ஒரு 4 கை எல்லாம் கவர் ஆகணும்ல, எல்லாம் நனையணும், ஜஸ்ட் ஒன்று நனையணும், அவ்வளோதான். இப்போ எல்லாமே நனைஞ்சு மட்டும்தான் இருக்குது. அந்த மொமெண்ட்டில் யூ கேன் ஜஸ்ட் கவர் இட் அண்ட் கீப் இட் இன் ஹை ஃப்ளேம். நல்ல ஆவி ஏறினோடனே ஓப்பன் பண்ணி திருப்பி நல்ல வெட்டி இளக்கணும். வெட்டி இளக்கிட்டு திருப்பியும் தண்ணி ஊற்றி வைக்கணும். அப்படி மல்டிபிள் டைம்ஸ் வைக்கணும். இதில் வந்து இப்படி எடுத்திங்கன்னா இந்த அடியில் வந்து கொஞ்சம் இப்படி தோசை மாதிரி இப்படி வரும். அந்த பொசிஷனில் இருக்கும்போது எடுத்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணும்போது இப்படி வெட்டி இளக்குங்க. அதாவது இந்த பீஸில் கவரான ரவை எல்லாமே உதிரியாக வெளியே வரணும். இதை வந்து கிண்டணும் கரெக்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு உதிரியாக இருக்குது, ஆனால் ரவை வேகவே இல்லை. ஆனால் சிக்கனில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் இப்படி நமக்கு ஸ்லிச் ஆகி வந்துட்டு, இப்போ இந்த பொசிஷனில் பழையபடி அதே மாதிரி ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக எடுத்துட்டு தண்ணி தெளிக்கும் போது எப்போதுமே கூட்டி தான் இருக்கணும், இல்லைன்னா குழஞ்சி போயிடும். அதே மாதிரி 3 கை ஊற்றுங்க. பழையபடி மூடி வச்சிடலாம். എന്നിട്ട് ஒரு மீடியம் ஃப்ளேமில் பழையபடி ஆக்கிடுங்க. ஓகே, நான் வந்து நடுவில் வந்து தண்ணி 2 வாட்டி லைட்டாக தெளித்து இப்போ வந்து இப்படி அமுக்கி வச்சுருக்கேன் ஃபுல்லாக. வெட்டி இளக்கணும் மீன்ஸ் இப்படி வெட்டி இளக்கணும், அப்போ தான் பவுடராக வரும். இப்படி வெட்டி இளக்கணும். அதுமாரி ஓரோ வாட்டி தண்ணி போட்டுட்டோம். எப்போ மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்படி எடுக்கும்போது உள்ளே வந்து ப்ரௌனாக இருக்கும், ஆனால் தோசை மாதிரி ஆயிடக்கூடாது. அந்த ப்ரௌன் வந்து இப்படி உதிரியாக தான் போகணும். அப்படி இருக்கும்போது யூ கேன் டேக். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல பவுட்ரியாக வந்துடும். எனக்கு இப்போ நல்ல பொறுப்புன்னு இருக்குது. அதவா உங்களுக்கு பொறுப்புன்னு இல்லை, உங்களுக்கு ட்ரை ஆக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் வந்து இப்படி அமுக்கி வைக்காமல் இப்படி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி அடைச்சி வைக்கலாம். இதில் வெந்துட்டுன்னு பார்க்குறது வந்து லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இட் ஷுட் பி சாஃப்ட். அப்படி ஆனதுக்கப்புறம் ஒரு கை தண்ணி தொளித்து இது மாதிரி அமுக்கி வைக்கணும். ஏன்னா ரவை வந்து அப்போ ஜஸ்ட்டு ஆன மாதிரி இருக்கும், ஆனால் ரவை ஐ திங்க் பாட்டிலாம் சொல்லுவாங்க வயிறு வலிக்கும் வேகாமல் சாப்பிட்டான்னு. அதனால இட்ஸ் பெட்டர் சேஃப் சைடு கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி, ஆனால் அது குழஞ்சிலாம் பெய்யாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பீஸில் எங்கேயுமே ரவை இருக்காது, பீஸெலாம் ரவையை விட்டு வந்துடும். ரவை வேகும்போது அந்த பீஸ் எல்லாமே தனித்தனியாக உதிரியாக வந்துடும். ஸோ இதுதான் கரெக்டு ஃபார்மேட். இனி இதை எடுத்துடலாம், அவ்வளோதான். 1 செகண்ட் சூடாக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இதை அடைச்சி ஒரு 10 மினிட்ஸ் இருக்கணும். இனி பிளேட் பண்ணலாம், சாப்பிடுங்க. இதுக்கு வந்து தயிர், வெறும் எம்டி தயிர் தான் நான் இன்றைக்கி வச்சுருக்கேன். தயிர் சாலட் செஞ்சால் கொஞ்சம் கூட டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இன்றைக்கி எம்டி தயிர் வேணும்னு இருந்தது, அதனால எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போமா?
சூப்பர். இது வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டவே இல்லை. மணல் மாதிரி இந்த டெக்ஸ்சர் வர்றதுக்கு பெரிய கஷ்டம். பூஜா குட்டி ஃபர்ஸ்ட் இது எப்படி பண்ணான்னா, ஒரு நாள் நான் காலையில் நைட் டியூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது 2-3 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தேன். முழிச்சிட்டு தூங்கிட்டேன். காலையில் 10-11 மணி வரைக்கும் நான் எந்திக்கல. அவளுக்கு டியூட்டி முடிச்சுட்டு பசிச்சிருக்கு. வந்து பார்த்தா என்ன சாப்பிட்றதுக்குன்னு ஒன்றும் தெரியல. நாள் தான் யூடியூப்ல இந்த வீடியோ பார்த்தாலாம். அப்படியே இங்கே வந்து சிக்கன் இல்லைங்கிறதுனால மஷ்ரூம் வச்சு செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி செஞ்சு அவள் கரெக்டாக செஞ்சு முடிக்கிறா. நான் எந்திரிச்சு வந்தேன். எந்திரிச்சு வந்தா எனக்கு பயங்கர பசி. 11 மணிக்கு பக்கத்து வீட்டில் எங்கேயோ பிரியாணி பண்ணுறாங்க. இந்த நேரம் பார்த்து அவங்க பண்ணுறாங்களே, எனக்கு பசிக்குதே அப்படின்னு நினச்சிட்டு வெளியே வந்தா இது நல்லா இருந்தது. அன்னைக்கு சாப்பிட்டேன், சூப்பராக இருந்தது. காலையில் எந்திரிச்சு பல் தேய்ச்ச உடனே ஃபர்ஸ்ட் இந்த பிரியாணி, தறி பிரியாணி சூப்பராக இருந்தது. இன்னைக்கு சிக்கன் வச்சு செஞ்சிருக்கா. இன்னைக்கு வந்து அவள் மல்லி இலை எல்லாம் போட்டிருந்தா. இன்னைக்கு வீட்டில் மல்லி இலை இல்லை. அவளுக்கு புதினா பிடிக்காது, அதனால புதினா போடலை. மல்லி இலை புதினா போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். கொஞ்சம் நட்ஸு போட்டால் கொஞ்சம் கூட ரிச்சாக இருக்கும். யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னா ப்ராப்பராக உண்டாக்கணும்னா அதெல்லாம் போடலாம். நட்ஸு போடலாம், கிஸ்மிஸ் போடலாம். அதெல்லாம் போடும்போது ஆக்சுவல் பிரியாணி மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் சாதாரணமாக செய்கிறதுக்கு இது போதும். நிறைய ஹெவியாக வேண்டாம்ல, அதனால இது போதும். லீஃப் போடலாம். புதினாவும் கொரியாண்டர் வீட்டில் நம்ம எப்போ செஞ்சாலும் அது போடணும் கண்டிப்பாக. அதான் டேஸ்ட்டு. இப்போ இது சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்ப்பீங்க தானே? என்ன குறை ஒன்றும் இல்லை, சூப்பராக இருக்குது. எரிவு உப்பு நல்லா இருக்குது. நல்லா பயங்கர காட்டமாக அப்படிலாம் இல்லை. ஆனால் நீங்கள் காட்டும் நீங்கள் இல்லை போடும்போது ஆமாம் பெப்பர் போடும்போது நான் காட்டமாக இருக்கும்னு நினச்சேன். அதெல்லாம் இல்லை. இல்லை நல்லா இருக்கு. ஷெஃப்புக்கு தெரியும். மாஸ்டர் வந்து இதுக்கு பிஹெச்டி படித்தார். அதனால் அசிஸ்டண்ட் வந்து வாழாட்டக்கூடாது. ஓகே மேடம். ஷெஃப் போடும்போது ஓகே மேடம். உப்பும் கூடும் நீங்கள். ஆனால் உப்பே இல்லை பாருங்க. சரிங்க மேடம். இனிமேல் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் மேடம். அதான் ஏற்கனவே அங்கே ஒரு செட் ஆஃப் ஆளுங்க இதுக்குன்னு கிளம்பியிருக்காங்க. நீங்கள் வேற அதை ஏதோ சொல்லாங்க. உங்கள் மகன் வந்துட்டான் பிரியாணி சாப்பிட. துட்டுக்குட்டா முன்னாடி போ, அம்மா வரேன். லவ்ங்கிறது வேற, லவ்வுக்காக நம்ம அடி பண்ணிடுறதுங்கிறது வேற, அல்லாமல் நம்ம அடி பண்ணிடுறதுங்கிறது வேற. நான் அதை அடி பண்ணிடலாம் மாட்டேன், வச்சு பொறிச்சிருவேன் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா. மற்றபடி இப்படி இருக்கும்போது இதுதான் லைஃப். பிள்ளைங்க சொல்லணும், அம்மா கேட்கணும், அம்மா சொல்கிறது பிள்ளைங்க கேட்கணும். அதான். ஆனால் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இப்போ சொல்கிறது என்னென்னா, பூஜா ஒரே கொடுமை சாந்தியை போட்டு அம்மா திருப்பி தான் கொடுமை பண்ணுவோம். பூஜா இல்லை, பூஜா இல்லைன்னா சாந்தி இல்லை. கொடுமை இல்லை இந்த சைடு தான். அப்படி இல்லை, அங்கேயும் கொடுமை இல்லை, இங்கேயும் கொடுமை இல்லை. ஆமாம், கிவ் அண்ட் டேக் பாலிசி. அது ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு பிள்ளைங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம நான் பெரிய அம்மா அப்படின்னு இருந்தாங்கன்னா அது சரி வராது. பிள்ளைங்களுக்கும் ஒரு விதம் தெரியும், பிள்ளைங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் நான் சொல்கிறது தான் கேட்கணும், அது கிடையாது. இப்போ நம்மளை விட பிள்ளைங்களுக்கு தான் நிறைய தெரியும். நான்லாம் பூஜா குட்டிக்கிட்ட பஞ்சுமா கிட்ட கேட்டு தான் நிறைய படிப்பேன். குக்கிங்கு இப்போ குக்கிங் பாருங்க மேடம். இப்போ பாருங்க யார் ரெசிபி செஞ்சிருக்கான்னு. ஆமா மேடம். அப்படி நீ காலையில் டெய்லி நீங்க 3 நேரம் இல்ல அப்படி நான் சொல்லல மேடம். இல்ல மேடம், அப்படி நான் சொல்லல. இல்ல நான் காலையில 6 மணிக்கு வீட்டை விட்டு போயிருவேன். ஓகே, சைனிங் ஆஃப். பை பை. அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.